வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். தமிழக பாஜகவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்த ஒரு அமைச்சர் அப்படின்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லலாம். தொடர்ச்சியாக அவர் பாஜக மீது ஒரு போரை தொடுத்துட்டு இருப்பார் சமூக வலைதளங்கள்ல. யூஸ்வலா மற்ற அமைச்சர்கள் வந்து கடந்து போயிடுவாங்க, பாஜக விமர்சனத்தை மோஸ்டா புறந்தள்ளிட்டு போயிடுவாங்க. ஆனா இவருக்கே உரித்தான பாணியில தொடர்ச்சியாக இறங்கி அடிப்பாரு. சங்கிகளை வந்து வெஸ்டர்ன் இங்கிலீஷ்ல பயங்கரமா போட்டு அவங்களை பொலன்னு பொழந்துட்டு இருப்பாரு. அதனாலவோ என்னவோ அவரை தொடர்ச்சியாக அவங்க கார்னர் பண்ணி பயங்கரமா அவரை விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறது நம்மளால தொடர்ச்சியா பார்க்க முடியுது. இந்த அரசு பொறுப்பெடுத்து தொடர்ச்சியாக நிகழக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்தது. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த விவகாரம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு போச்சுன்னா, அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மீது செருப்பு வீசப்பட்டது தமிழக பாஜகவால. தொடர்பாக பிடிஆர் கேள்வி எழுப்பும் பொழுது தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை, என்னோட செருப்பு கூட அவரெல்லாம் சமம் கிடையாது, அவர் வந்து தற்பெருமை பேசுறவர், அவங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் பெருமை பேசக்கூடிய ஒரு நபர், நாளா வந்து சொந்தமா உழைச்ச வந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் மிக கடுமையாக அவர் இழிவுபடுத்திட்டு இருக்கிற செயலாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அவரும் ஈக்குவலாக அவரை வச்சு செஞ்சுட்டு இருப்பாரு. மைக்கேல்பட்டி சம்பவம் அப்போ கூட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாதிரி ஒரு மோசமான ஒரு லீடர், ஒரு மோசமான பார்ட்டி வந்து இந்தியாவிலே கிடையாது, வெறும் ஒரு மரணத்தை எடுத்து ஒரு மிக கொடூரமான அரசியலை வந்து நிகழ்த்திட்டு இருக்காங்கன்ற குற்றச்சாட்டு எல்லாத்தையும் பிடிஆர் முன்வச்சுதான் நம்ம பார்த்திருக்கோம். சுருக்கமா சொல்லணும்னா பிடிஆர் சங்கிகளை வச்சு தரமா செஞ்சுட்டே இருப்பாரு. ரொம்ப நாள் அதுக்கு வந்து ஒரு பிரேக் விட்டுருந்தாரு. இப்போ மீண்டும் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஒரு டேட்டா தொடர்பாக பிடிஆர் பேசிய விஷயம் வைரலான நம்ம பேசியிருந்தோம். இப்போ அதே மாதிரி ஒரு சம்பவம் டைரக்டா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை நோக்கி பிடிஆர் பல கேள்விகளை முன்வச்சிருக்காரு, தரமா வச்சு செஞ்சிருக்காரு. அந்த சம்பவம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அயலக தமிழர் தினம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. வெளிநாடு வாழ் தமிழர்கள் கூட அரசு உரையாடக்கூடிய ஒரு நிகழ்வு. அவங்களுடைய டிமாண்ட்ஸ் என்ன, அரசு எப்படி பாக்குறாங்க, அவங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு, அவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கு, என்னென்னலாம் இங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் அந்த அயலக தமிழர் தினத்துல நடந்துட்டு இருக்கு. அந்த நிகழ்வுல ஒளிரும் எதிர்காலம், வாய்ப்புகளும் சவால்களும் அப்படின்ற தலைப்புல தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கலந்துகிறார். அந்த நிகழ்வுல ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுது. இதுதான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னோட ட்வீட்ல வந்து போட்டிருக்காரு. அதாவது இவர் தான் உரண்டை இழுக்கிறார், இவர் தான் வம்புக்கு இழுக்கிறார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அந்த செய்தி என்ன, அண்ணாமலை என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ஒரு முதியவர் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் லாங்குவேஜ் பாலிசி தொடர்பாக. ஷார்ட்டா சொல்லணும்னா, ஒரு பத்திரிகையாளர் வந்து விஜய் சேதுபதி கேள்வி கேட்டார்ல, நீங்க ஏன் வந்து ஹிந்தி படிக்க விட மாட்டீங்க, தொடர்ச்சியாக ஹிந்தியை வந்து படிக்க விட மாட்டாங்க இங்க இருக்கக்கூடிய அரசுகள் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன் வச்சிருப்பாங்க. அது விஜய் சேதுபதி கொடுத்த எக்ஸ்பிளனேஷனே நீங்க போய் அப்படி யாரும் தடுக்கலாம் இல்ல, நீங்க வேணும்னா படிச்சுக்கலாம், ஹிந்தியை திணிக்க தான் வேணாம்னு சொல்றோம், பிடிஆரோட வீடியோ வேணா பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது அப்படியே ரியல் டைம்ல நடந்துருச்சு. இதே மாதிரி ஒரு கேள்வி தான் அந்த முதியோரும் முன்வைக்கிறார் பிடிஆர் கிட்ட. நம்ம உலகம் ஃபுல்லா நம்ம போய் வாழ்ந்துட்டு இருக்கோம், அவர் வெளிநாட்டுல வாழக்கூடிய ஒரு தமிழா இருக்காரு, அவர் நம்ம உலகம் ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம், நீங்க ஏன் வந்து மற்ற லாங்குவேஜை படிக்க விட மாட்டீங்க, ஏன் வந்து நீங்க ஹிந்தியை தடுக்கிறீங்க, சான்ஸ்கிரிட்டை தடுக்கிறீங்க, ஒரு பையன் என்ன வேணா படிக்கட்டுமே, ஒரு குழந்தைங்க என்ன வேணா படிக்கட்டுமேனு அவர் வந்து கேள்வி எழுப்புறாரு. ஸ்பானிஷ் படிக்கட்டும், ஜாப்பனீஸ் படிக்கட்டும், இதெல்லாம் கத்துக்கட்டும், இதை வந்து ஏன் தடுக்கிறீங்க, சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை நீங்க வந்து கொண்டு வாங்க, ஸ்டேட் சிலபஸ்ல எதுக்கு நீங்க வந்து சொல்லி கொடுக்குறீங்க, சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை எல்லா மாணவர்களுக்கும் கொடுங்க அப்படின்ற கேள்வி வந்து ஒரு முன்வச்சாரு. அந்த கேள்வியே ரொம்ப குழப்பமா தான் இருந்தது. பிடிஆரும் அப்படிதான் அது ரியாக்ட் பண்ணிருப்பாரு. என்ன சொல்றீங்கன்றது புரியல, நீங்க என்ன கேட்கறீங்க அப்படின்றது கேட்கும்போது, சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை எல்லாரும் கொண்டு வாங்க, எல்லாமே படிக்கணும், உங்களை விட பெட்டரா வரட்டும்னு சொல்லி அவர் கேள்விப்படும்போது பிடிஆர் வந்து இடைமறிக்கிறாரு. இடைமறிச்சு அவருடைய பதில சொல்றாரு. இதுலயுடைய ஒரு பாதையை வந்து அண்ணாமலை போட்டிருக்காரு. அதாவது அந்த கேள்வி அவர் கேட்கிறாரு, அதுக்கு பிடிஆர் வந்து திரும்ப அவர்கிட்ட பதில் சொல்றாரு. நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, எந்த ஊர்ல இருக்கீங்க, உங்களுடைய ஊர் என்ன, எந்த இடத்துல இருந்து இந்த கேள்வி கேட்கறீங்கன்றதெல்லாம் பிடிஆர் கேட்கிறாரு. இதை அண்ணாமலை என்ன கோட் பண்ணிருக்காரு அப்படின்னா, பிடிஆர் வந்து புள்ளி பண்றாரு, அவரை வந்து கேள்வி கேட்ட ஒரு முதியவரை வந்து புள்ளி பண்றாரு. அவர் பேர் கூட கருணாநிதி தான், அவர் கூட ஒரு திராவிட சித்தாந்தத்துல இருந்து வரக்கூடிய ஒரு நபர் தான், அவரை வந்து புள்ளி பண்ணி அந்த இடத்துல இருந்து வெளியே துரத்தி அமைச்சிட்டாங்க. ஸ்டேட்டினுடைய ஒரு ஃபெயிலியரான பாலிசியை கேள்வி கேட்டிருக்கார். மும்மொழி கொள்கை ஏன் இல்ல, லாங்குவேஜ் பாலிசியில ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிஞ்சென்டா இருக்காங்கன்ற ஒரு கேள்வி முன் வச்சிருக்காரு. வெறும் தமிழ் நீங்க பேசிட்டு இருக்காங்களே, அதை வந்து அவர் கேள்வி எழுப்பிட்டாரு. அதனால பிடிஆர் அவரை வாயை அடைத்து அவரை பேச விடாம அங்க இருக்கக்கூடிய நபர்கள் தமிழக அரசு நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில அவர் வந்து வெளியே அமைச்சிட்டாங்க. அந்த முதியவரை ஒரு கேள்வி கேட்டதற்காக ஒரு முதிரை தூக்கி வெளியே வீசிட்டாங்க அப்படின்றதான் அண்ணாமலை வைக்கக்கூடிய சார்ஜ். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த நியூஸ். இன்னொரு பார்ட் என்ன அப்படின்றதை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனே போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த நபர் வந்து கேள்வி எழுப்புறாரு, நீங்க ஏன் வந்து லாங்குவேஜை கத்துக்க விட மாட்டீங்கன்னு போது பிடிஆர் வந்து சொல்றாரு, லாங்குவேஜ் கத்துக்கிறதுலாம் இங்க யார் வந்து தடை செஞ்சா, யாரு முதல்ல அப்படி ஒரு குற்றச்சாட்டு இங்க இருக்கு, யாரை வந்து ஒரு மொழியை கத்துக்க வரான்னு சொன்னா, நாங்க வந்து எல்லா மொழியும் கத்துக்க தான் செய்யறேன், தமிழ்நாடுக்குன்னு ஒரு தனியான ஒரு போர்டு இருக்கு, அவங்க தான் பள்ளிக்கல்வி தீர்மானிக்கிறாங்க, அவங்க நடத்தின பாடத்திட்டத்துல நான் படிச்சேன், எனக்கு வெளியே நான் வந்து பிரெஞ்சு கத்துக்கிட்டேன், என்னுடைய பசங்க வந்து தமிழ்நாடு போர்டு நடத்துற ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க, அவங்க ஸ்பானிஷ் கத்துக்கிறாங்க, ஜாப்பனீஸ் கத்துக்கிறாங்க, என்ன லாங்குவேஜ் வேணுமோ அவங்க கத்துக்கிறாங்க, இந்த இடத்துல யார் வந்து எந்த மொழி வந்து தடுத்தாங்க அப்படின்னும் பொழுதுதான் அந்த கேள்வியினுடைய மையம். நம்ம வந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை எல்லாருக்கும் கொடுங்கன்றது பிடிஆர் வந்து ட்ரிகர் பண்ணுச்சு. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு டவுன்ல ஏன் நான் போய் கொடுக்கணும், சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை ஏன் நான் இந்த மக்களுக்கு கொடுக்கணும், எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய தமிழ் மக்களுக்கு, எங்களுடைய கிராமங்கள்ல, எங்களுடைய சின்ன டவுன்ல, சின்ன ஏரியால இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு நான் ஏன் அதை கொடுக்கணும், எங்க மாநிலத்துக்கு என்று தனியாக ஒரு திட்டம் இருக்கு, எங்களுக்கான ஒரு போர்ட் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு, மாநிலத்திற்கென்று
ஒரு குழு இருக்கு. அவங்க இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் என்ன படிக்கணும்ன்றதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இந்த மாநில அரசு இருக்கு. அப்போ நாங்க என்ன படிக்கணும், என்ன எங்களுக்கு வேணும், எங்களுடைய கல்வி என்ன, என்னுடைய தேவை என்னன்றதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல மாநில அரசு இருக்கு. அவங்க ஒரு பாடத்திட்டத்தை வகுக்கிறாங்க. அதை படிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற கேள்வி வந்து ஒரு முன்னிச்சிருக்காரு. Okay, I'll answer the question for him because he's too ashamed to answer. He lives in Chicago, in the state of Illinois, in the country of United States. In the city of Chicago, the school education syllabus is set by the school board of the city of Chicago. Ask him why does he live in a place where the city sets the school board? Then he's coming and telling us we have to listen to CBSE education. Why do you live in a country where your city sets the school syllabus? In the state of Tamil Nadu, anybody can learn any language they want. Nobody is telling anybody not to learn any language. I studied in Tamil Nadu board. I learned French along with Tamil. My children are studying in Chennai. They have learned Spanish. They have learned French. Nobody is stopping anybody from learning any language. If he wants us to give up our rights to self-determination and allow somebody in Delhi to set the school syllabus for people in my village or my town, he's in the wrong place. He should go to some other country to do that. Not in this country, not when we have democracy, when we have our rights and we prefer self-governance. That is part of our identity. லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு பாடி அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய இடத்தை கவர்ன் பண்ணிக்கும். ஒரு மாநில அரசு இந்த மாநிலத்துக்கு தேவையான கல்வியை, என்ன பாடத்திட்டத்தை கொடுக்கணும், என்ன மொழியை கத்துக்கணும்ன்றதை அவங்க தீர்மானிப்பாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்சி தான் வேணும், ஒரு சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை படிச்சாதான் என் பையன் வந்து சிறப்பாக வளருவான், சிபிஎஸ்சி பாடத்திட்டம் தான் வேணும் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளும் இங்க இருக்கு. இங்க சிபிஎஸ்சி யார் படிக்கிறாங்களோ அவங்க யாரும் போய் தடுக்கலாம் போது கிடையாது. சிபிஎஸ்சி குள்ள நீ போகக்கூடாது, சிபிஎஸ்சி குள்ள நீ படிக்கக்கூடாதுன்னு யாரும் இங்கே யாருடைய வாய்ப்பையும் தட்டி பறிக்கவும் இல்லை. அப்போ சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய நபர்கள், விரும்பக்கூடிய நபர்கள் அதை படிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த மாநிலத்தினுடைய பாடத்திட்டம் என்ன வேணும், இந்த மாநிலத்தினுடைய கல்வி படிக்கக்கூடிய நபர்களும் இந்த ஸ்டேட் போர்டை படிக்க விரும்புகிற நபர்களும் ஸ்டேட் போர்டை படிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ ஸ்டேட் போர்டே இருக்கக்கூடாது, சிபிஎஸ்சி கொண்டு வாங்க, அதாவது டைரக்டா வேற ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை இங்க பண்ணுங்க, ஒன்றிய அரசு விரும்புறதை நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதை பிடிஆர் வந்து சுட்டி காட்டியிருந்தாரு. அதை ரொம்ப சரியா சுட்டி காட்டியிருந்தாரு. எப்படி சுட்டி காட்டியிருந்தாருன்னா, நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்கிறாரு. அவர் வந்து நான் எங்கேருந்து வந்தா உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்றாரு. நீங்க எந்த ஏரியால இருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு குளோபல் சிட்டிசன், நான் உலகத்தினுடைய சிட்டிசன், நான் வந்து உலகத்தை ரெப்ரசென்ட் பண்ணி வரேன், உலகம் வந்து இங்க தானே இருக்கு, உலகம் வந்து பூமியில தான் இருக்கு, அதுல எந்த இடத்துல நீங்க இருக்கீங்கன்ற கேள்வி திரும்ப கேட்கிறாரு. அவர் வந்து பதில் சொல்ல மறுக்கிறாரு. உடனே பிடிஆர் வந்து இஸ் ஃபீலிங் அஷேம் டு ஷேர் இஸ் பிளேஸ், அவர் எங்க தங்கியிருக்காருன்றதை சொல்ல, அவர் எந்த இடத்துல வசிக்கிறாருன்றதை சொல்றதுக்கு அவர் கூச்சப்படுறாரு. நானே சொல்றேன், அவர் வந்து சிகாகோல இருக்காரு. சிகாகோ வந்து இலினாய்ன்ற ஸ்டேட்ல இருக்கு, இலினாய் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு. அப்போ சிகாகோல அவர் தங்கியிருக்கிற இடத்துல அங்க வந்து யார் பாடத்திட்டத்தை தீர்மானிக்கிறா, அங்க இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை யார் தீர்மானிக்கிறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாடி தான் அதை கவர்ன் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன படிக்கணும், அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன படிக்கணும்ன்றதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாடி தான் இருக்கு, அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இருக்கு, அந்த மாநில அரசு தான் இருக்கு அப்படின்றதை பிடிஆர் வலியுறுத்தாரு. அப்போ லோக்கல் பாடி, ஒரு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்ன் பண்ற இடத்துல நீங்க இருந்துகிட்டு அங்க இருக்கக்கூடிய பாடத்திட்டத்துல உங்க குழந்தைங்களாம் படிக்க வச்சு நீங்க தமிழ்நாட்டை வந்து கேள்வி கேட்கறீங்களான்ற கேள்வி வந்து பிடிஆர் எழுப்பியிருப்பாரு. அப்புறம் நீங்க கேட்கிற கேள்வி அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய சுயநிர்ணய உரிமைக்கு எதிரானது. நாங்க என்ன படிக்கணும், நாங்க என்ன சாப்பிடணும், நாங்க என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்றதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வேற ஒருத்தங்க கிடையாது. எங்களுடைய மாணவர்களுக்கான கல்வியை தமிழ்நாடு தீர்மானிக்கும், தமிழ்நாடு அரசு தீர்மானிக்கும். இன்ஃபேக்ட் ரொம்ப சிறப்பான கல்வியை, ரொம்ப சிறப்பான தரமான கல்வியை எல்லா மாநிலத்தை விடவும் ஒரு உயர்ந்த இடத்துல நீங்க தமிழ்நாடு இருக்குன்னா அதுக்கான காரணம் பேசிக்கான இந்த கட்டமைப்பு, இந்த கல்வி, இந்த வாய்ப்பை வந்து அரசு ஏற்படுத்தி கொடுத்துதான். தமிழ்நாடு கல்வி சூழல்ல அரசுகள் ஏற்படுத்திய அந்த சேஞ்ச் அப்படின்றது ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்சுன்னு சொல்லலாம். அதற்காக அவர்கள் ஏற்படுத்தின முயற்சிகள், அதற்காக கொண்டு வந்த பாலிசிஸ், அது வந்து மதிய உணவா இருக்கட்டும், அது சத்துணவா மாற்றப்பட்டது, முட்டை கொடுக்கறது, இன்னைக்கு காலை உணவு திட்டம் வந்திருக்குது, இலவச சீருடையா இருக்கட்டும், இலவச பஸ் பாஸா இருக்கட்டும், சைக்கிளா இருக்கட்டும், புத்தகங்களா இருக்கட்டும், இப்படி நம்ம வந்து சொல்லிட்டே போலாம். பள்ளி கல்வியை வந்து ஸ்ட்ராங்கா ஆக்க வேண்டும் அப்படின்ற முயற்சியில தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு இருக்கிற பணி அப்படின்றது ரொம்ப சிறப்பான. அதுல ஃபிளாஸ் இருக்கா, பிரச்சனை இருக்கானா, நம்ம 1000 பிரச்சனைகள் இருக்கு, குறைகள் நிச்சயமாக இருக்கும். ஆனா அவங்களுடைய விஷன் அப்படின்றது ரொம்பவே சரியான விஷன். இன்னும் இந்த மாநிலம் ரொம்ப சிறப்பாகிறதுக்கு இந்த பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அன்லெஸ் விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்து நீங்க வந்து பாதி நாள் ஸ்கூலுக்கு வாங்க, நீங்க போய் உங்களுடைய குலத்தொழில பாருங்க, அதுக்கு நாங்க வந்து காசு கொடுக்குறோம்னு ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய அதுக்கெல்லாம் எதிராக எல்லா குழந்தைகளும் கண்டிப்பா படிக்கணும். இன்னைக்கு வந்து ரோட்ல வந்து ஒரு குழந்தை வந்து ஸ்கூல் போற டைம்ல, ஸ்கூல் நடந்துட்டு இருக்கிற சூழல்ல ஒரு குழந்தை வந்து மெக்கானிக் ஷெட்லயோ ஒரு டீ கடையில வேலை பார்த்தா நம்ம எல்லாருமே நமக்கே தெரியாம நம்ம அந்த குழந்தைகிட்ட போய் பேசுவோம், ஏன் ஸ்கூல் போல, ஸ்கூல் நடந்துட்டு இருக்கல, நீ ஏன் ஸ்கூல் போகாம இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்க, ஏன் டீ கடையில இருக்கன்ற கேள்வியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கேட்பாங்க. அதுதான் தமிழ்நாடு செஞ்சிருக்கக்கூடிய சாதனை. நம்மளால அதை கடந்தே போக முடியாது. வெளியில இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு போனோம்னா நிச்சயமாக அந்த மாதிரி நிறைய சைல்ட் லேபர்ஸ் நம்மளால பார்க்க முடியும். ஆனா தமிழ்நாட்டில் நீங்க அப்படி பார்க்கவே முடியாது. அப்படி பார்த்தா நம்ம நிச்சயமா நமக்கே அறியாம தன்னிச்சையாக நம்ம போய் கேட்போம். அதுதான் தமிழ்நாடு கல்வியில ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்ச். இது தொடர்பான எந்த புரிதலும் இல்லாம
ரொம்ப மேம்போக்கா ப்ரிவிலேஜா வாழ்ந்துட்டு இங்க இருக்கக்கூடிய பற்றவர்களை சுரண்டி சம்பாதிச்சுட்டு வெளிநாட்டுல செட்டில் ஆகி ரொம்ப சுகபோகமாக வாழ்க்கை நடத்திட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சமூகம் குறித்தான பார்வையும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியலுக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாம ஒரு மேம்போக்கா ஒரு பாலிஷ்டா இருக்க அரசியலை பேசக்கூடிய நபர்கள் இது கசக்கதான் செய்யும். அப்படிதான் அண்ணாமலை இதை கேள்வி கேட்டிருக்காரு. அண்ட் இன்ஃபேக்ட் ரொம்ப இதுல கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நியூஸை வந்து அப்படியே பொய்யா பரப்பி அண்ணாமலை போட்டிருக்காரு. அதாவது ஒரு ஹாஃப் மட்டும் அவர் கேட்கிறாரு, கேட்டு பிடிஆர் பதில் அளிக்கிறாரு. நீங்க யார், எந்த ஊர்ல இருந்து வரீங்க, ஏன் இந்த மாதிரியான கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, யார் இப்ப தடுத்தா சிபிஎஸ்சி படிக்கிறது, ஸ்டேட் போர்டிங் இருக்கு, ஸ்டேட் போர்டு ஸ்டேட் போர்டு படிக்கலாம், சிபிஎஸ்சி சிபிஎஸ்சி படிக்கலாம், யார் தடுக்கிறா அப்படின்றத கேள்வி கேட்டு நீங்க எந்த ஊரு, எந்த இடத்துல இருந்து வரீங்க, நான் கேள்வி கேட்டது பதில் சொல்லுங்க பிடிஆர் கேட்கறத மட்டும் கட் பண்ணி போட்டு அப்படியே ரொம்ப புத்திசாலித்தனமா செகண்ட் ஹாஃப் வந்து மறைச்சிட்டாரு. அதாவது இவ்வளவு டிஜிட்டல் யுகத்திலையும் இவ்வளவு பெரிய டிஜிட்டல் காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு போது எவ்வளவு அப்பட்டமாக இவர்கள் போய் பரப்புகிறார்கள் அப்படின்றதான் இங்க உள்ளது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அந்த செகண்ட் ஹாஃபா பிடிஆர் போட்டிருக்காரு. பிடிஆர் போட்டு இவ்வளவு மோசமா மட்டமா எப்படி நடந்துக்கிறீங்க நீங்க. அந்த நியூஸோட ஃபுல் ஆர்டிகல் பல செய்திகள் வந்திருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த முதியவர் கேள்வி கேட்ட பேர் கருணாநிதி, அவர் வந்து சொல்றாரு நானும் திராவிட பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வரேன், நானும் ஒரு திராவிடியன் தான் அப்படின்றதான் அவர் கிளைம் பண்றாரு. எதுவும் பிடிஆர் உட்காருன்னு சொல்லி பதில் சொல்றாரு. அந்த செஷன் முடிஞ்சு அந்த கருணாநிதி அப்படிங்கிற நபர் முழுமையாக அந்த செஷனையும் அட்டன் பண்ணிருக்காரு, பிடிஆர் அந்த செஷனையும். அதற்கப்புறம் நடந்த சப்சீக்வெண்டா நடந்த அடுத்த செஷன்ஸையும் அவர் அட்டன் பண்ணிருக்காரு. ஆனா அவர் தூக்கி வெளியே போட்டுட்டாங்க, கேள்வி கேட்டதுனாலே தூக்கி வெளியே போட்டாங்க, ஒரு அப்பட்டமான போய் வந்து அண்ணாமலை பரப்பியிருக்காரு. யூஸ்வலா யார் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது ஸ்டாப் பண்ணுவா, நீங்க யாருன்னு கேள்வி கேட்கலாம், இவர் தான் பண்ணிட்டு இருப்பார், அண்ணாமலை தான் பண்ணிட்டு இருப்பார். அண்ணாமலைக்கு பிடிக்காத ஒரு கேள்விகளை அவரை லாக் பண்ற மாதிரி கேள்வி ஏதாவது கேட்டாங்கன்னா, நீங்க எந்த பத்திரிக்கை, யார் நீங்க, யூடியூபா, நான் வந்து 1 மில்லியன் வியூ பண்ணாதான் நான் உங்களுக்கு வியூ கொடுப்பேன், நான் 1 மில்லியன் வியூஸ் பண்ணாதான் நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுப்பேன் அப்படின்னு கேட்கக்கூடிய நபரா இவர் தான் இருப்பாரு. அது நடக்கூட பத்திரிகா சந்திப்புல இவருக்கு இன்னைக்கு கேள்வி கேட்டா பதில் சொல்லுவாரு. கஷ்டமா ஒரு கேள்வி கேட்டா நீங்க யாரு, எந்த பத்திரிக்கை, எங்க இருந்து வரீங்க அப்படின்ற கேள்வி கேட்டு வெளியே தூக்கி போற நபரா இவர் தான் இருக்காரு. அப்போ இவங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த கேட்ட கேள்விக்கு நியாயமான பதிலை சொன்ன நபரை இழிவுபடுத்துகிற வேலையை இன்னைக்கு அண்ணாமலை செஞ்சுட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக இவரே இப்படி இருக்கும்போது அவருடைய கேடர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். கிடைக்கிற கேப்லாம் ஒரு ஃபேக் நியூஸ் பரப்படும், பிரியாணி சாப்பிட்டா ஆன்மம் போயிடும், தமிழ்நாட்டில் வந்து கலாச்சாரம் சாப்பிட்டு 10 பேர் செத்து போயிட்டாங்க, இப்படி அடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. சோல்ஜர் செத்து போயிட்டா அதுக்கு திமுக காரணம், யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டா அதற்கு ஸ்டாலின் பதவி விலகணும்னு கீழே இருக்க அல்லுசெல்லாம் குதிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கும்போது என்ன இப்போ இவ்வளவு பச்சையா பொய் செய்தியை பரப்பிட்டுருக்கீங்களேன்னு நம்ம வந்து யோசிப்போம். அந்த தலைமை இந்த லட்சணத்துல இருக்கும்போது தொண்டர்கள் எப்படி இருப்பாங்கன்றது நம்மளால நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. அப்போ இந்த இஷ்யூல பிடிஆர் சொன்ன அந்த கடைசி பேராகிராஃப் அவருடைய ட்வீட்ல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அவர் குறிப்பிட்டிருப்பாரு. அதை நான் சுட்டி காட்ட விரும்புறேன். மெனி மோர் TN BJP heads after this one may come and go, but Tamil Nadu will never waver from her 2-language policy and accept a compulsory 3-language policy, which is the proven route to thrusting Hindi down our throats and try to diminish our mother Tamil, as happened to the native languages of Hindi belt states. அதாவது தமிழக பாஜக அண்ணாமலை மாதிரி இன்னும் 1000 பேர் வரலாம் போகலாம், ஆனா தமிழ்நாட்டில் நிச்சயமாக இந்தியை எந்த வழியிலும் திணிக்க முடியாது. 3-language பாலிசின்னு சொல்லி, மும்மொழி கொள்கைன்னு சொல்லி ஒரு கல்வியின் வழியாகவோ இல்லை வேற வழியாகவோ இன்னொரு லாங்குவேஜை எங்க தொண்டையில நிச்சயமாக உங்களால திணிக்கவே முடியாது. அப்படி திணிக்க முயற்சித்த நபர்கள் எல்லாம் காணாம தான் போயிருக்காங்க. தமிழை வந்து நிச்சயமாக யாராலையுமே அழிக்க முடியாது. அண்ட் இப்படி லாங்குவேஜ் ஹிந்தியை திணிச்சுதான் மற்ற மாநிலங்கள்ல அவர்களுடைய மொழி வந்து இன்னைக்கு அழிந்து போயிருக்கு. அப்படி தமிழுக்கு ஒரு கதி ஏற்படாம நாங்க பார்த்தோம் அப்படின்றதை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சுட்டிக்காட்டிருக்காரு. அண்ணாமலை மாதிரி 1000 பேர் வரலாம் போலாம், தமிழ்நாட்டில் நிச்சயமாக இந்தியை திணிக்க முடியாது அப்படின்றதான் நம்மளுடைய பார்வையமாக இருக்கு. கடந்த முறை கூட நான் அண்ணாவுடைய அந்த கோட்டை வந்து சொல்லியிருப்பேன். இந்த லாங்குவேஜ் பாலிசியில இந்த இருமொழி கொள்கை அப்படின்ற இந்த கொள்கைக்கு எதிராக யாராவது ஏதாவது ஒரு சதி செய்யவோ இல்லை அதை அழிக்க முயற்சித்தால் தமிழ்நாடே கொந்தளிக்கும், அது வரைக்கும் அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டை ஆள்கிறான் அப்படின்றதை அண்ணா சொல்லியிருப்பாரு. அதான் நான் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புறேன். மொழி கொள்கையில கை வச்சா நிச்சயமாக தமிழ்நாடே எரப்ட் ஆகும். பல மொழிப்போர் போராளிகளை, மொழிப்போர் தியாகிகளை கொண்ட மாநிலம் தான் தமிழ்நாடு. மொழியில கை வச்சா நிச்சயமாக தமிழ்நாடு ரியாக்ட் பண்ணும். அது எவ்வளவு ஃபேன்சியா நீங்க ஃபாரின்ல இருந்து வந்த ஒருத்தர் கேள்வி கேட்டாலும் சரி, லோக்கல்ல இருக்க பாஜக கேள்வி கேட்டாலும் சரி, இல்ல அதிமுக இருந்து யார் கேள்வி கேட்டாலும் சரி, இல்ல எந்த இடத்துல இருந்து யார் கேள்வி கேட்டாலும் சரி, நிச்சயமாக இந்த கொள்கையில இருந்து தமிழகம் ஒருபோதும் பின்வாங்காது. அதற்கான ஒரு மரபு இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு. அதை தமிழக பாஜக அண்ணாமலையில் யார் வந்தாலும் நிச்சயமாக தமிழ்நாட்டில இருந்து அதை அந்த உணர்வை நீர்த்து போக செய்யவே முடியாது அப்படின்றத நம்மளுடைய பார்வையும் கூட. அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.